கடவுளின் அற்புதமான திட்டம், காட்ஸ் வண்டர்ஃபுல் பிளான். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. உணர்வு. இப்போது நாம் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் கடவுள் நமக்காக தயாரித்து வைத்திருக்கும் மகிமையும் ஆனந்தமும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவு மகத்தானவை என்று கடவுள் சொல்கிறார். நாமும் காத்திருக்கும்போது சில நேரங்களில் வருத்தப்பட்டாலும் கடவுள் எப்போதும் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். ஆபிரகாம் கண்ணுக்கு புலப்படாதவை நடக்கும் என்று எதிர்நோக்குடன் ஆண்டவரின் வாக்கு நிறைவேறும் என்று நம்பினார். அதனால் கடவுளின் எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளின் திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். அனைத்து படைப்புகளும் மற்றும் கடவுளை நேசிக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நாளில் நிச்சயமாக அவருடைய மகிமையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்போம். இன்று நாம் முடிவு செய்வோம், கடவுளுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்து அவருடைய மகிமையும் ஆனந்தமும் நிச்சயமாக கிடைக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நாள்தோறும் காத்து வழிநடத்துவதற்காக நன்றி இயேசுவே. கடினமான காலங்களில் எங்களுக்கு உதவி செய்து உம்மில் நாங்கள் முழு நம்பிக்கையுடன் வலிமை பெறச் செய்யும் இயேசுவே. எங்கள் இதயங்களை நம்பிக்கையால் நிரப்பி உமது மகிமையும் ஆனந்தமும் ஆசிர்வாதமும் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என நம்புகிறோம். ஆமென்.